எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. திவாகரை நல்லா வெச்சு பொளந்து தான் அனுப்பியிருக்காரு போல. விஜய் சேதுபதி செம காண்டாயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க அந்த கேமரா முன்னாடி போய் பேசுறத பார்த்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2-3 எபிசோட நம்மளே பார்த்துருந்தோம். அந்த கேமரா முன்னாடி போய் ஒரு பேசும்போது கேமரா திரும்புறது, கேமரா ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக தான் பண்ணாங்க. ஸோ அது ஏன் இப்போ தான் புரியுது. ஆக்சுவலாக சேனல் சைட்லேருந்தும் சரி, விஜய் சேதுபதி சைட்லையும் சரி பயங்கர காண்டாயிட்டு இருக்காங்க. ஒரு டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணாமல் போய் கேமரா முன்னாடி போய் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு டாஸ்க்கை ஒழுங்காக பண்ண வக்கீல்ல போய் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ அசிங்கப்படுத்தி தான் இன்னைக்கு திவாகரை வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ஆக்சுவலா வெளியே போகுது எவிக்ட் ஆகிறவங்களை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அடிக்க மாட்டாங்க. எதுக்கு அடிச்சு அனுப்பியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பீஸ் அடிக்க முடியாது, சரி போறப்பயாவது நல்லா வச்சு வெளுத்து விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் வெளுத்து விட்டுருக்காங்க. பாவம், ஒரு பக்கம் பார்க்க பாவமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன பண்ணுறது, போகும்போது இவ்வளோ நாள் பண்ணலை அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி அடிக்கிறதுக்கு மெயினான ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல விஜய் சேதுபதி திவாகர் மேலே இவ்வளோ கோவப்படுறதுக்கு காரணம் உள்ள விட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டுருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்லணும் வச்சுக்கோங்களேன், ஜாதி பற்றி பேசினதாகட்டும், அதே மாதிரி இந்த ஆக்டர் எல்லாம் இதோ இவங்க தமிழ் சினிமாவில் அவங்க இல்லை விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸ்க்கு வந்துட்டாரு, விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட போயிட்டாரு, சூர்யா வந்து பாத்தீங்கன்னா பாம்பேக்கு போயிட்டாரு. சோ தமிழ் சினிமாவை காப்பாத்த நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. இதெல்லாம் நம்மளுக்கு ஃபன்னா இருந்தது. மேபி அவங்களுக்கு பார்க்க சம கடுப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது விஜய் சேதுபதி பார்க்கறது சம கடுப்பா இருக்கும். நான் வந்து பிக் பாஸ்க்கு வந்து சினிமா விட்டே போன மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தோணி இருக்கும். அது வந்து எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா லைவ்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் சரியான வைரல். இவரும் அதை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். கேமரா முன்னாடி போய் ஏன் பேசுகிறேன், அதாவது திவாகர் அந்த டாஸ்க்லேருந்து வெளியே போகும்போதே பயங்கரமாக வாங்குவாருன்னு தெரியும். ஏன்னா பார்வதி இதே மாதிரி தான் 2-3 தடவை வெளியே போயிருப்பாங்க. ஆனால் பார்வதி அடிச்சது இல்லை. அந்த தைரியத்தில் பார்த்தீங்கன்னா திவாகர் நானும் இப்போ போகிறேன், என்ன இப்போ ஒரு கேரக்டர் கொடுத்தா என்னால் பண்ண முடியாது, அதாவது எனக்கு பிடிக்கலன்னா என்னை எதிர்த்து பேசினா நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு தூக்கி போட்டு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு கெத்தாக போனார். எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா வாங்கி கட்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். திவாகர் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, மூடிக்கின்னு ஒரு டாஸ்க்கை பண்ணும்போது அந்த டாஸ்க்குள்ளேயே நான் வந்து இந்த ராஜ்யத்தில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. டாஸ்க் அவுட்டே வெளியே போகிறோம், உடனே போய் ட்ரெஸ்ஸை மாற்றுறது, உடனே பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது திவாகர் வந்து ரொம்ப உக்கிரமான அந்த மாதிரிலாம் பண்ணுவார்னு தெரியும். ஆனால் அதுக்கு இப்படி வாங்குவார்னு தெரியல. நான் என்ன நினச்சேன், ஆக்சுவலாக பார்வதி இதே மாதிரி தான் வெளியே போயிருப்பாங்க, அப்போலாம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக அடிச்சதில்லை. ஸோ அந்த மாதிரியே திவாகரை பெருசாக அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி வச்சு செய்வார்னு எதிர்பார்க்கல. வச்சு கிளின்னு கிளிக்கிறாரு. நீ பதில் சொல்லு, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்கார்றாருல. காரணம் என்னன்னா, திவாகர் எழுப்பி ஏதாவது கேள்வி கேட்டா உடனே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான் பாவம் மன்னிப்பு கேட்கிற மாதிரி அப்படியே தலையை குஞ்சிக்கிறாரு. யோ ஏதாவது பேசியா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி ரியாக்ஷன் இருக்கு. நம்மளோட ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா தப்ப உணர்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஆனா எங்க உணர்ந்த மாதிரி இருக்குது, எல்லா நாளும் எல்லா வாரமும் இதுதான் சார் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் எனக்கு இது புதுசாக இருக்குங்க. வெளியே போகிற ஒரு ஆளை வந்து இந்த அளவுக்கு வந்து அடிச்சு அனுப்புறது வந்து புதுசாக தான் இருக்குது. மேபி இவ்வளோ நாள் அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்களே ஒரு காண்டு, கேமரா முன்னாடி போய் ரீல்ஸ் பண்ணுறது, அந்த காண்டு மொத்தத்தை இவங்க காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவாகர் ரீல்ஸ் பண்ணுறது மட்டும்தான் மேஜர் பிரச்சனையான்னு பார்த்தா அது மட்டும் இல்லை, ஒரு டாஸ்க்கை வந்து கெடுக்கிறாருல, அதுதான் இங்கே பிரச்சனை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பிக் பாஸ் சீசன் 9 பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருப்பாரு. இந்த சீசனில் என்ன பிரச்சனைனே தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ நான் அப்பயே சொல்லியிருந்தேன், ஒரு பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக 2 பிரச்சனை இருக்குது இந்த சீசனில். ஒன்று பார்வதி, இன்னொன்று திவாகர். ஏன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டாஸ்க்குள்ள எப்படி சண்டை கிரியேட் பண்ண, டாஸ்க்குள்ள சண்டை போட கூட பரவாயில்லைங்க, ஓரளவு கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இவங்க என்ன பண்ணுறாங்க, டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ ராஜாங்க டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் மந்திரிக்கும் ராணிக்கும் ஏதோ ஒரு சண்டை வருது, அதுக்குள்ள ஒரு கான்செப்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டாஸ்க்கெல்லாம் விட்டுட்டு அவங்களோட பர்சனல் சண்டையை எடுத்துட்டு வந்து உள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பார்வதி இதுதான் பண்ணுறாங்க, திவாகரும் அதுதான் பண்ணுறாரு. அவங்க பர்சனல் சண்டையை டாஸ்க்குள்ள வச்சு பர்சனல் சண்டையாவே மாற்றிடுறாங்க. டாஸ்க்குள்ள வர சண்டையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது பர்சனல் சண்டையாக போகிறதால டாஸ்க் அங்கே காணாமல் போயிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் இது வரைக்கும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எந்த டாஸ்க்குமே ஹிட்டு, இந்த எந்த டாஸ்க்குமே உருப்பிட்டது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. இது வரைக்கும் 6 வாரம் முடிஞ்சிருக்கா. ஸோ வீக்லி டாஸ்க்கு எத்தனையோ நடந்திருக்கு. ஆனால் ஒரு வீக்லி டாஸ்க்கு கூட அப்படியே பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. ஹோட்டல் டாஸ்க்கு ஃப்ளாப்பு, இந்த ராஜாங்கம் டாஸ்க்கு ஃப்ளாப்பு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இது என்னது அந்த எத்தனை போய் மாஸ்க்கு உள்ள வச்சாங்களா அதுவும் ஃப்ளாப்பு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாப் ஆகிறது காரணம் இதுக்கு இந்த டாஸ்க்கை விட அங்கே பெருசாக எது பேசப்படுதுன்னா பார்வதி பண்ணுற பிரச்சனையும் திவாகர் பண்ணுற பிரச்சனையும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஹைலைட் ஆகுது. அதனால என்ன ஆகுது, டாஸ்க் வந்து டம்மி ஆயிடுது, டாஸ்க்கில் வர சண்டே வந்து கிரியேட்டே ஆக மாட்டேது. அதனால தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டாஸ்க்ல இருக்க நாலேஜே இல்லை. ஓகே இந்த டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க, இந்த டாஸ்க் நம்ம எப்படி விளையாடணும், இதில் எப்படி ஜெயிக்கிறது, ஒரு டாஸ்க்ல ஜெயிக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. யோசிச்சு பாருங்களேன், இப்போ எல்லாருமே டாஸ்க் விளையாட போறாங்க, இதில் நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் இந்த டாஸ்க்ல எப்படியாவது நம்ம ஜெயிச்சானோம், பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்குறாங்களோ இல்லையோ ஏதாவது தகுடு திட்டம் பண்ணியாவது ஜெயிச்சணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ இந்த 2 தாட்டுமே திவாகர்கிட்ட இல்லைங்க. திவாகர் பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ரீல்ஸ். அவரை பொறுத்த வரைக்கும் வந்ததுலேருந்தே கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு.
ஸோ அவர் கண்டென்ட் மீன்ஸ் அவரோட ஆடியன்ஸ்க்கு அவர் யார் ரீல்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு நாளைக்கு 10 ரீல் மினிமம், தினமும் 3 வேளை சாப்பாடு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரீல் வந்து எடுத்துடணும், அதுதான் ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு இருந்தார். கடைசி 2-3 நாளாக அவர் வந்து ரொம்பவே அப்செட்டில் இருந்தார், அவர் வந்து ரொம்ப மன உடைச்சல் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். எதனால ப்ரோ அவ்வளோ மன உடைச்சல் காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு காரணமும் இல்லை, அவர் ரீல்ஸ் எடுக்க விடல, கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுலேயே பார்த்தீங்கன்னா திவாகர் ரொம்ப மன உடைச்சல் இருந்தார். அது பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, உன்னை இதை மாதிரி பண்ணி தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சேனலே அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாங்க. அதாவது அவர் ஒரு தடவையும் வந்து ரீல்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டு மக்களேன்னு சொல்லிட்டு காலையில் நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி வந்து நியூஸ் சொல்லுவார். அதாவது இன்னைக்கு வந்து இந்த இது நடந்தது, இதில் வந்து எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் நாங்கள் எல்லாமே இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் ரீடர் மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுப்பாரு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இதை பார்த்து சுபிக்ஷான்ற ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ஆரம்பிச்சது. அதாவது மக்களே நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து டாஸ்க் இப்படி ஆச்சு, அது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேய் என்னடா இது, நீங்க பண்றதை ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம், இவனு நீங்க வேற ஏன்டா வந்து ரிப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற. இதுக்கு முன்னால கேமரால எப்படி பேசுவாங்க, ஏதாவது ரொம்ப பிரச்சனை மன கஷ்டம் எதாவது இருக்குது, அதாவது அவங்க வீட்டுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும், இல்லை மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தான் மட்டும் தான் கேமராவில் பேசுவாங்க. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, சும்மா தினமும் கேமராவில் ஏதாவது வந்து பேசணும். ஏன்னா கேமராவில் அப்போ தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஆல்ரெடி வியானான்னு ஒரு பீஸ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பேசினாலும் வந்து கேமரா செக்கிங் மாதிரி. கேமரா டீம் கூட ஆக்சுவலாக அந்த இது பிக் பாஸ் டீம் இருக்குல்ல, அவங்க கூட இந்த அளவுக்கு வந்து கேமரா ஒர்க் ஆகுதா, கேமரா கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் வியானா கரெக்டாக பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல பேர் இந்த மாதிரி கேமரா செக்கிங்கில் இருக்கும்போது இந்த ஆள் வேறு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்னு எல்லா கேமராவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கேமராக்கெல்லாம் வாய் இருந்தா கண்டிப்பா காரி துப்பி இருக்கும். இதுல சாப்பிட்டு வேற பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணுவாரு, சாப்பாடு வேற போய் லென்ஸ்ல ஓட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா எனிவேஸ் எது எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து கண்டென்ட் வந்தது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது அவர் ரீல்ஸ் பண்றது வந்து உள்ள இருக்கவங்களுக்கு செம கடுப்பா இருக்கும், பாக்குற நிறைய பேர் கடுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து எடிட் பண்ணி போடும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னா தாங்க இருக்கும். ஸோ இவ்வளோ எப்படி சொல்றது, இது திவாகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 42 நாளா இந்த வீட்டுக்குள்ள 41 நாள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 41 நாளா இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டார்ல. ஆனால் ஒரு நாள் கூட அவர் பிரேக் ஆகி அழுதது இல்லைங்க. திவாகரோட நெகட்டிவ்ஸ் நேரம் சொன்னால அவரோட பாசிட்டிவ்ஸும் சொல்லணுங்க. ஏன்னா வெளியே போறாரு மனுஷன் அப்படின்னு பாசிட்டிவ் சொல்லணும்ல. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷன் பிரேக் ஆகி அழுததே இல்லை. அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ், திவாகர் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் எனக்கு எல்லாம் வரும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் மட்டும் நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த லைட்டாக ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாருக்குமே லைட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, அந்த பிரேக் ஆகாமல் இருக்கிறது. எவ்வளோதான் திவாகரை போட்டு எல்லாருமே அடிச்சிருக்காங்க, திவாகர் திருப்பி கத்துன்னு கத்திருக்காரு. இவ்வளோ வேலையும் அந்த தர்பூசணி பண்ணியிருந்தாலும் ஒரு தடவை கூட தர்பூசணி அழுது நான் பார்த்தது இல்லைங்க. விஜய் பார்வதியை வந்து தர்பூசணி அள வச்சிருக்காரு. அதாவது பார்வதி மாதிரி ஒரு கேரக்டரை அள வைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரே பார்த்தீங்கன்னா திவாகர் அள வச்சிருக்காரு. ஆனால் திவாகரை இது வரைக்கும் ஒருத்தம் கூட அள வைக்கலைங்க. அந்த பீஸ் அப்போ எந்த அளவுக்கு வந்து, அதாவது என்ன வேணா பண்ணுங்கடா, நான் பிரேக் ஆக மாட்டேன்டா, என்னை அடிக்க கூட செய், நான் பிரேக் ஆக மாட்டேன், அழமாட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கதற மாட்டேன், புலம்ப மாட்டேன், நான் எனக்கான பாயிண்ட்ஸை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன், எவனையும் என்கிட்ட பேச விட மாட்டேன், இதுதானா நான் அப்படின்ற மாதிரி போல்டாக அந்த பீஸ் வந்து பண்ணிட்டு இருந்தது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து எப்படி சொல்றது, யாராலையும் பிரேக் பண்ண முடியாத ஒரு ஆள் இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள இந்த 41 நாளில் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியாத ஒரு ஆள்னா திவாகர் தான். அதை நம்ம போல்டாக ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வச்சு பார்க்கும்போது கிளின்னு கிளிக்கிறாருங்க. அதாவது இவ்வளோ நாள் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பேன், விஜய் சேதுபதிக்கு இருக்கு காண்ட் என்ன தெரியுமா, நீ போற ஆனால் இவ்வளோ நாள் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பேன், ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அனுபவி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், தர்பூசணி ஃபேன்ஸாக இருந்திருப்பீங்க. அதாவது திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர்கிட்ட இருந்து ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகல, அந்த காமெடிக்கெலாம் ஃபேன்ஸாக இருந்திருப்பீங்க, உங்களுக்குலாம் அந்த கண்டென்ட் வராது அப்படின்றதான் உண்மை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், கானா வினோத்தோட கேம் பிளே இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியலங்க. ஏன்னா திவாகர் வச்சு தான் அவர் கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்படின்னும் போது இதுக்கப்புறம் அவருக்கான கண்டென்ட் எப்படி மாற போகுது அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எப்படி இருந்தது, உங்களோட கமெண்ட்ஸ் வந்து உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.